ஊபி பெங்கால் எங்காலுங்கிறாரு தோத்துட்டு வரல அழுதுட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. குட் மார்னிங். நேற்று மேட்ச்சில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நல்லா ஆனாங்க. அதுக்கப்புறம் சரமே சரியாக அடிக்கிறதுனால ஒரு 250 ரன் இருந்துச்சு. ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து விக்கெட்டை விட்டுட்டு வந்தாங்க. விக்கெட் தோக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா விப்ராஜ் அசுதோஷும் நல்லா ஆடினாங்க. ஆடி ஸ்கோரை வந்து ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் விப்ராஜ் அவுட் ஆகிட்டான். விப்ராஜ் அவுட் ஆனவங்க மேட்ச் பார்த்துட்டேன். லக்னோ டீம் பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு திக்கிறார் கிடந்துக்கிட்டு. நான் வந்து சும்மா டெல்லி தோக்குற மாதிரி இருந்தேன். ஜெயிச்சா தோக்கிற டீம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணேன். விப்ராஜ் விக்கெட் விழுந்த உடனே குதிக்கிறார் கிடந்துக்கிட்டு. சரி, அடுத்து நான் வந்து அசுதோஷ் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தான். அப்புறம் குல்தீப் 4 அடித்தான். இப்போ ஸ்டாருக்கு வந்து ஆடும்போது நான் சொன்னேன், ஸ்டாருக்கு நின்னானா நீங்கள் தோத்துருவீங்க அப்படின்னு. அப்புறம் அவனும் ஒரு 4 ரன் அடித்தான் போல இருக்கு. அவனும் அவுட் ஆகிட்டான். அவன் அவுட் ஆனமா அவனும் குதிக்கிறாரு. அப்புறம் வந்து குல்தீப் யாதவ் வந்து ஒரு 4 அடித்தான். மோஹித் சர்மா வந்து ரன்னர்ஸ் ஒன் சிங்கிள் கொடுத்தான்னா போதும் மேட்ச் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரிஷப் பண்ட் வந்து ஸ்டம்பிட்ட ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டம்பிட்டு மிஸ் பண்ணவும் ஐயோ ஸ்டம்பிட்ட இது அவுட்டுன்னு சொல்லிட்டாரு. அவுட்டு பாரு அவுட்டு பாரு அப்படின்னாரு. அவுட் இல்லை, எல்பிடபிள்யூ கேட்டாங்க. எல்பிடபிள்யூ இல்லை. அப்புறமா பார்த்தா ஒரு சிங்கிள் வச்சான்னா நீ காலியா அப்படின்னு சொன்னேன். சிங்கிள் வச்சான். அது மாதிரி சிங்கிள் ஓடி முடிச்சான். வந்து கொடுத்தான் ஒரு 6 முடிஞ்சு. அதோட மேட்ச் முடிஞ்சு அழுதுட்டு கிடக்காரு ஆளு. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் காலிலேருந்து வரைக்கும் சோகமாக தான் இருந்தார். லக்னோ அவர் என்ன சொல்றாருமா, அவர்கிட்ட தான் டிவி பார்த்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான். அவர் சொல்றாரு, என்கிட்டே நீ மேட்ச் பார்த்துட்டு எனக்கே நீ எதுக்குறியா அப்படின்னு இருக்கிறாரு. எதிரிடா தோத்துட்டு அழுதுட்டு இருக்காரு. ஒரு சிங்கிள் தேவை. சிங்கிள் கொடுத்தான்னு அவன் முடிச்சிருவான். ஓடு சங்கருக்கு முடிக்க. 6 போறா 205 போடு ஒரு ஊஞ்சா பாருங்க. லக்னோ பெட்டு தோத்து விட்டாரு. பூஜை பாருங்க அழுவுற.